என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 10 days ஆச்சு வீடியோ போட்டு. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டது, அதுக்கப்புறம் வீடியோவே போடல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்துருச்சு இன்னைக்கு. சரி இன்னைக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 days பிரேக் எனக்கே தேவைப்படுது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் ஸோ அதை பற்றியே யோசிச்சு பர்சனலாக வந்து சரியாக பார்க்க முடியலையோ அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு நானே எடுத்துக்கிட்டது தான் இந்த ஒரு 10 days பிரேக்கு. ஸோ இதுமேட்டு ரெகுலராக வீடியோ போடுறேன். ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு மோஸ்ட் அவைட்டட் தமிழோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ், அன்பிலீவபிள் ரிசல்ட். இது வந்து நான் நிஜமா உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஹங் அசம்பிளி நோக்கி இது போகிற மாதிரி இருக்கு. ஸோ யாராச்சும் என்ன பார்ட்டி வந்து இப்போ டிவி கூட அலையன்ஸ் வைக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் என்னன்னா, ஒரு 105 சீட்ஸ்ல வந்து டிவிகே லீடிங்ல இருக்காங்க. அதில் ஒரு 60+ சீட்ஸ் வந்து வின் பண்ணதா வந்து எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் டிஎம்கே அலையன்ஸ் ஒரு 27 கட்சி கூட்டணியோட 70+ சீட்ஸ் அவங்க வந்து லீடிங்ல இருக்காங்க. ப்ளஸ் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் அவங்க வந்து ஒரு 55+ சீட்ஸு ஒரு 60+ சீட்ஸ்ல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்டிகே வந்து எந்த ஒரு கான்ஸ்டியூன்சிலையும் ஜெயிக்கல. 234 கான்ஸ்டியூன்சிலையும் டெபாசிட் போயிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. இன்க்ளூடிங் சீமானனும் அவரோட தொகுதியில டெபாசிட் போயிருக்கிறதா இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ கரண்ட் சினாரியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீடியோவில் டிவிகே கேடஸ்க்கு நான் வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப 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 என்ன சொல்றது, ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். இதுதான் உங்ககிட்ட நான் என்னால் சீரியஸாக வந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை வந்து தமிழக மக்கள் கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவும் இல்லாமல் இதில் என்ன பியூட்டினா, நீங்கள் வந்து யாரு கூடயும் அலையன்ஸ் வைக்காம தனியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% ஓட் ஷேரை நீங்கள் வந்து கிட்ட நெருங்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து என்ன சொல்றது, ஒரு எம்ஜிஆர் கூட இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணாரான்றது எனக்கு தெரியல. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஹிஸ்டரியை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை வந்து விஜய் அண்ணானுக்கு என்ன சொல்றது, அவரு இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரான்றது தெரியல. இதுல என்ன பியூட்டினா, ஒரு புதுசா நான் இந்த ரிசல்ட் வச்சு நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு புதுசா ஒரு கான்ஃபிடென்ட் வந்து தமிழக மக்களுக்கே வந்து டிவிகேனால கிடைச்சிருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு 60 வருஷமா வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பார்த்து இருந்த ஒரு ஸ்டேட்டுக்கு 2 பேருமே இல்லடா, நீங்க வேற ஒருத்தன் புதுசா வரேன், இந்த 2 பேரை வந்து ஒரு புது ஆளால வீழ்த்த முடியும் அப்படின்றத காமிச்ச ஒரு எலெக்ஷனா தான் நான் இதை பாக்குறேன். இதுலயே ஒரு புதுசா ஒரு என்ன சொல்றது, டிவிக்கு ஓட்டு போட்டவங்க இல்லாம ஓட்டு போடாதவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, பரவாயில்லையே வின் பண்ணிருக்காங்களே, அப்பனா வேற ஒரு போஸ்ட் ஓட்டு போட்டா கூட இந்த 2 திராவிட கட்சியை நம்மளால வீழ்த்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடென்ட் வந்து டிவிக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்டார் பவர் ஆஃப் விஜய் அண்ணா. அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஒரே மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த ஓட்டு விழுந்திருக்கு. நான் என்ன இப்போ கூட பெட்டு கட்டுறேன், 90% ஆஃப் த டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்கள ஒருத்தர் கூட அவங்களோட 90% ஆஃப் த பீப்புளுக்கு அவங்களோட கேண்டிடேட் யாரும் மட்டும் தெரியாது. அந்த ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான் இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு. பட் என்ன சொல்றது, அது நான் ஏத்துக்கிற தத்துவத்துக்கு அது தவறா கூட இருக்கலாம், நான் மேபி ராங்கா கூட இருக்கலாம். பட் ஆனா வந்து ஒரு சினிமா பிம்பத்தை மட்டும் வச்சு விழற ஓட்டு வந்து அது எவ்வளவு நாளைக்கு லாங் ரன்ல நீடிக்கும்ன்றது அது வந்து ஃபியூச்சர் தான், டைம் தான் பதில் சொல்லணும். ஸோ ஆக மொத்தம் இந்த ஓட்டு விழுந்துருச்சு. 40% ஓட்டுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. வித்தவுட் எனி அலையன்ஸ் டிவிகே வாங்கின ஓட்டு எல்லாமே டிவிகேக்காக விழுந்த ஓட்டு. அதுவும் இல்லாம டிஎம்கே அலையன்ஸ்ல 27 கட்சி, ஒரு கட்சி இல்ல 2 கட்சி இல்ல, 27 கட்சி டிஎம்கேக்காக இருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம ஏடிஎம்கேல ஒரு 15 கட்சின்னு நினைக்கிறேன். என்டிகே உங்க எல்லாருக்குமே தெரியும்,
அவங்களும் தனியாக தான் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4% ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க இது வரையும். எலெக்ஷன் கமிஷன் அப்டேட் படி நான் 6:30க்கு பார்த்தா ஒரு 4% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம் டிவிக்கு இந்த எலெக்ஷன்ல பண்ண நல்லது என்னன்னா, யங்ஸ்டர்ஸ்லாம் பாலிடிக்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 2016 ஒரு பாலிடிக்ஸை க்ளோஸாக ஃபாலோ பண்றதுன்றதுல சொல்றேன். நிறைய பசங்களுக்கு பாலிடிக்ஸ்ல என்ன எதுவுமே தெரியாது, ரொம்ப பிளாங்கா இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா ஓட்டு போட சொன்னா ஓட்டு போடுவாங்க, இல்லை நிறைய யங்ஸ்டர்ஸ் ஓட்டே போட மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் வந்து ஓட்டு போடுறதே கிடையாது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து அவங்களோட சினிமா ஸ்டாருக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அது தப்போ ரைட்டோ, பட் ஆனால் வந்து அவங்களுக்கு பாலிடிக்ஸ் வந்து இப்போ என்னன்றதை அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஸோ யங்ஸ்டர்ஸ் இப்போ பாலிடிக்ஸ் வந்துருக்காங்க. நிறைய கிட்ஸ் வந்து பாலிடிக்ஸை இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க விஜய் அண்ணானால. இன்னைக்கு காலில இருந்து நிறைய வீடியோஸ் ஆகட்டும், ஸ்டேட்டஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, அவங்க பண்றது கரெக்டான பாலிடிக்ஸோ தப்பான பாலிடிக்ஸோ அது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது வந்து என்ன சொல்றது, அது சரியான பாலிடிக்ஸ் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் அவங்களால இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்றது பார்க்கும்போது ஓகே. இதுக்கு மேல யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்து தான் ஒரு கிளாரிட்டி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷனான பாலிடிக்ஸ்ல அவங்க இருக்கலாம் மேபி, பட் ஆனா லேட்டரா அவங்க வந்து பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணும்போது அது வந்து ஒரு கிளாரிட்டியான பாலிடிக்ஸா அது வந்து மாறுன்றதை நான் நம்புறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் இதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி ஆகணும். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து டோட்டலா தப்பா தான் போயிருக்கு. நான் வந்து என்ன நினைச்சேன், ஆக்சுவலா டிவிக்கு ஃபார்ம் பண்ணவனே நான் என்ன நினைச்சேன்னா, இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை வின் பண்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பார்ட்டி. ஏன்னா இது வரையும் தமிழ்நாடோட ஹிஸ்டரி வந்து அப்படிதான் இருந்திருக்கு. ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து வேற ஒரு கட்சியை வின் பண்றதுக்காக மட்டும்தான் வந்து ஆரம்பிப்பாங்கன்ற ஹிஸ்டரி தான் இருந்திருக்கு. நானும் வந்து ஒரு மேக்சிமம் ஒரு 50 to 20% வாங்குவாரு, அதனால டிஎம்கேன்ற ஒரு கட்சி பெனிஃபிட் ஆகி மறுபடியும் செகண்ட் டைம் அவங்க ஆட்சிக்கு வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோட ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு. உண்மையாவே சொல்லணும்னா டிஎம்கே ஆட்சிக்கு மறுபடியும் வர வைக்கிறதுக்காக தான் டிவிகேன்ற ஒரு பார்ட்டியை கிரியேட் பண்ணாங்கன்னே நான் நம்பினேன். ஆனா அது எல்லாமே தவிடுபடியாக்கி, இல்ல நாங்க ஆட்சிக்கு வரோம், அவர் சொன்ன மாதிரி டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்றத அவரு தெரியல, அவர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னாருன்னு தெரியல. பட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் வருது. தனித்த மெஜாரிட்டியோட வரதை பார்த்தா வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ராங்கா தான் போயிருக்கு. அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி ஆகணும். இன்னொரு இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னா, மீடியா வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. ஒரு 2-3 வருஷமா ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, டிஎம்கே வந்து 200+ சீட் வாங்கும், டிஎம்கே வந்து பயங்கரமா நான் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே சுக்கு நூறா உடச்சி போயிருக்காங்க இந்த ரிசல்ட். அதுவும் இல்லாம இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ், இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, இது எல்லாமே வந்து ஒரு கதை, ஒரு புருடான்றது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஏன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்ல ஒரு 10 கம்பெனி ரிசல்ட்ல அதுல ஒரே ஒரு கம்பெனி ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் வந்து டிவிகே வந்து இந்த அளவு சீட்ஸ் வாங்கணும்னு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. மீதி எல்லாமே டிஎம்கே தான் வரும், ஒரு 2-3 வந்து ஏடிஎம்கே வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் எதுவுமே கரெக்டா இல்லாம அந்த ஆக்சிஸ் மை இந்தியான்ற ஒரு கம்பெனி கொடுத்த ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் இப்போ வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த எக்ஸிட் போல்ன்றது, இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புன்றது எல்லாமே வந்து கதைன்றது ரிசல்ட் மூலமா தெரிய வருது. மக்கள் சக்திக்கு முன்னாடி வேற எந்த மீடியால நீ என்ன வச்சு நரேட்டிவ் பில்ட் பண்ணாலும் அது வந்து ஒண்ணுமே நடக்காதுன்றது இந்த ரிசல்ட் வந்து நமக்கு உணர்த்தி இருக்கு. இந்த ரிசல்ட்ல இன்னொரு விஷயம் நீங்களாம் பார்க்கணும். நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, இப்போ டிஎம்கே வந்து 70+ சீட்ஸ் இருக்கு, பரவாயில்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் பார்ட்டியா வந்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு விஷயம் தோணும். பட் ஆனா வந்து டிஎம்கேவோட ஆக்சுவல் நம்பர்ஸ் இது கிடையவே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் மட்டும் டிஎம்கேவோட எதிர்ப்பு ஓட்டுகள் தான் நிறைய இருக்கு, டிஎம்கேவோட பாசிட்டிவ் ஓட்டு கிடையவே கிடையாது. அவங்களோட பாசிட்டிவ் ஓட்டுன்றது ரொம்ப 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 கம்மியான ஓட்டு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லியிருக்கேன். அதுக்கான சரியான எக்ஸாம்பிள் தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். நான் இது எப்படின்றத நான் சொல்றேன். டிவிகே ஆல்மோஸ்ட் ஒரு 40% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே ஒரு 20% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே மட்டும் 20% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே அலையன்ஸோட ஒரு ஓட் பர்சன்டேஜ் ஒரு 5% வச்சுக்கோங்க, பிளஸ் அந்த என்டிகேக்கு ஒரு 4% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலா ஒரு 75% ஓட்டு வந்து டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை.
ஸோ ஆனால் அவனுங்க வச்சுக்கிற ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25% ஓட்டு தான். அது வந்து என்னன்னா டிஎம்கே அலையன்ஸ் ஓட்டே 25%, மிஞ்சி போனால் ஒரு 30% வச்சுக்கோங்களேன். ஆனால் மீதி 70% வந்து தமிழ்நாட்டில் டிஎம்கே பிடிக்காதவங்க தான் மெஜாரிட்டியா இருக்காங்க. ஆனா அது வந்து எப்படி இருக்குன்னா கன்சாலிடேட்டா இல்லாம பிரிஞ்சு இருக்கு. இப்போ டிவிக்கே ஒரு 40%, டிஎம்கே ஒரு 20%, என்டிகே ஒரு 5%ன்ற மாதிரி பிரிச்சு வச்சிருக்கிறதுனால டிஎம்கே ஏதோ 70% சீட் வாங்குறதுனால அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் பார்ட்டியா வரும் அப்படின்றதுலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் அது உண்மையான நம்பர்ஸே கிடையாது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், டிவிகே, ஏடிஎம்கே, என்டிகே இந்த 3 அலையன்ஸ் வச்சா டிஎம்கே எவ்வளவு சீட்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இது வந்து ப்ராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. ஜஸ்ட் நான் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காக சொல்றேன். எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருப்போம்? 10 சீட்டு கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆக மொத்தம் ஆன்டி இன்கம்பன்சின்றது தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா பீக்ல இருக்கு. அவ்வளோ பீக்ல இருக்கு. நீ பிஜேபி கூட வரட்டும், ஆனா டிஎம்கே வரக்கூடாதுன்ற மைண்ட் செட்ல தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா இந்த 5 வருஷத்துல அவனுங்க கொள்ளடிச்சது அவ்வளோ. ஸோ இதுதான் வந்து தமிழக மக்களோட தற்போதைய மனநிலை. இதுக்கு மேலேயும் அந்த டிஎம்கேன்ற பார்ட்டியை தமிழ்நாட்டில் வரவிடாம பார்த்துக்கிறது தான் நம்ம எல்லாரோட அடுத்த டார்கெட்டா இருக்கணும். ஸோ இந்த தேர்தலில் அது டிவிக்கே வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டாங்க. இனி வரும் தேர்தலில் அது எந்த கட்சி பண்ணதோ இல்லையோ டிவிக்கே பண்ணாலும் ஓகே தான். பட் ஆனா இதுக்கு மேல டிஎம்கேன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணதாவே இருக்கக்கூடாது. இதுதான் டிஎம்கேக்கு கடைசியான தேர்தலாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி கொஞ்சம் நாள் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் ஆசைப்படுறேன். ஒன்றும் இல்லை, ஏடிஎம்கே வந்து ஒரு 55+ சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. போன எலெக்ஷன்ல ஒரு 66 சீட்ஸ் கிட்ட வாங்கியிருந்தாங்க. அந்த பார்ட்டி எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வந்து அந்த பார்ட்டியை ஒரு 2 வருஷமா வந்து சுற்றுப்பயணம் செஞ்சு அந்த பார்ட்டிக்கு கேம்பெயின் பண்ணி அந்த பார்ட்டியோட ஓட் பேஸ் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஜெயலலிதா இல்லை, அவ்வளோ கட்சியில் அவ்வளோ பிரச்சனை, சீனியர் லீடர்ஸ் ஓபிஎஸ்லாம் வந்து டிஎம்கே போயிட்டாரு. ஆனா அந்த பார்ட்டியோட ஓட் பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த 20% கீழே கம்மியாக ஆகாம பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பார்ட்டியோட ஓட் பேஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்றது அப்பதான் புரியுது. என்னதான் சொன்னாலும் ஏடிஎம்கேயோட ஓட் பேஸ்ன்றது யாராலையும் அது சும்மா டச் கூட பண்ண முடியல. அதுதான் உண்மை. இப்போ டிவிக்கு வாங்கின 40% கூட டோட்டலா நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன்னா அது வந்து ஏடிஎம்கேயோட ஓட் பேங்கை தான் எடுத்து டிவிக்கே வாங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் ஆனால் அவங்க எடுத்தது வந்து ஏடிஎம்கேயோட ஓட் பேங்கை டச் கூட பண்ண முடியல. டிஎம்கேயோட ஓட் பேங்க்ல இருந்து தான் பெருசா ஒரு ஓட்டை போட்டிருக்காங்க. அது இல்லாமல் என்டிகே கிட்ட இருந்து ஒரு 4% ஓட்டை எடுத்திருக்காங்க. மீதி ஃபுல்லா இருக்கிற ஸ்மால் சின்ன பார்ட்டி எல்லாமே க்ளோஸ். 28 சீட்டு வாங்கின பிஜேபி 0, 28 சீட்டு வாங்கின 29 சீட்டு வாங்கின காங்கிரஸ் காலி. இதுல இப்போ எனக்கு என்ன ஆச்சரியமா இப்போ என்ன எக்ஸைட்டிங்கா இருக்க போகுதுன்னா அந்த விஜயண்ணாக்கு தேவைப்படுற ஒரு 10 சீட்டு யார் தரப்போறாங்கன்றதான். ஏன்னா பிஎம்கே கிட்ட ஒரு 5 சீட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன். அவங்க வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருக்காங்க. அந்த பக்கம் டிஎம்கே அலையன்ஸ்ல சிபிஐ சிபிஎம் கிட்ட ஒரு 2 சேர்த்து ஒரு 3 சீட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாம காங்கிரஸ் கிட்ட ஒரு 5 சீட்டு. ஒண்ணு இந்த அலையன்ஸ்ல இருந்து சீட்டு வரப்போதா இல்ல அந்த அலையன்ஸ்ல இருந்து சீட்டு வரப்போதா. சில வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போறாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது. அந்த மாதிரி எல்லாம் நடந்தா வந்து என்ன சொல்றது, மக்கள் இன்னும் கடுப்பாகி அடுத்த ஒரு எலெக்ஷன்ல டிவிக்கே 200+ சீட்ஸ்ல வின் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. இதுதான் வந்து இந்த எலெக்ஷன்ல நான் பார்த்த ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ அடுத்து வந்து டிவிக்கு வரப்போற சேலஞ்சஸ் பத்தி ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடலான்னு ஆசைப்படுறேன். இப்போ வந்து நம்ம 2016 இருந்து ஒரு 2021 வரையும் ஆக்சுவலா வந்து ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே வந்து எடப்பாடி ஐயா முதலமைச்சர் ஆனார் இல்லையா. அந்த 2017 இருந்து இந்த 21 வரையும் மீடியா எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி வந்து சோசியல் மீடியா ஆகட்டும் இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு ஆக்டிவேட் மோட்ல போயிட்டுறாங்க. என்னன்னா பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஆப்போசிஷன் பார்ட்டியை வந்து அப்படி ஃபயரா ஒர்க் பண்ணும். டிஎம்கே பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு போராட்டம் பண்ணிட்டு பாருங்க. அந்த போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், அந்த போராட்டம் இந்த போராட்டம் லைனா போராட்டம் நடக்கும். மீடியா வந்து ஆக்டிவேட் மோட்ல போயிடும். இது வந்து டிவிக்கும் விஜயண்ணாக்கும் வந்து ஒரு மெயினான பிக்கஸ்ட் சேலஞ்சா இருக்கும். ஏன்னா வந்து டிஎம்கேன்ற ஒரு பார்ட்டி எப்போ வந்து கரெக்டா ஒர்க் பண்ணுவாங்கன்னா அவங்க ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் பண்ணுவானுங்க. ஸோ அது வந்து மீடியாவை கண்ட்ரோல் பண்றதாகட்டும் இல்லை எல்லாமே ஆகட்டும்
சினி ஃபீல்ட்லேருந்து எல்லாமே ஆகட்டும், இது வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சாக வந்து என்னதான் பவர் இருந்தாலும் டிஎம்கேன்றதோட பேஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது ஒரு ஒரு பெரிய சேலஞ்சாக கண்டிப்பாக இருக்கும். அவருக்கு நெக்ஸ்ட் சேலஞ்சாக என்ன இருக்குன்னா, இத்தனை வருஷம் ஒரு 60 to 65 இயர்ஸ் வந்து திராவிடன் பார்ட்டிஸ் வந்து நம்ம ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ அது வந்து ஒரு சிஸ்டம் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டம்குள்ள தான் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒன்று டிஎம்கே வந்தாலும் சரி, இல்லை ஏடிஎம்கே வந்தாலும் சரி, அவங்க டிஎம்கே வந்தால் ஒரு சர்டன் ஆஃபீஸர்ஸ் போடுறதாகட்டும், இல்லை ஏடிஎம்கே வந்தால் சில சர்டன் ஆஃபீஸர்ஸ் போடுறதாகட்டும், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த ஆஃபீஸர்ஸ்ன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷனே வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனே வந்து ஒரு 60 to 65 இயர்ஸ் ஒரு ஸ்டேட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்த ஒரு இது இப்போ டிஎம்கே இப்போ டிவிகேன்ற ஒரு புது பார்ட்டி வந்து இப்போ பண்றதுனால இந்த சிஸ்டமே சுத்தமா டோட்டலா டிஸ்டர்ப் ஆகும். இவனுங்க ஃபார்ம் பண்ணி வச்ச ஒரு சிஸ்டமா டோட்டலா டிஸ்டர்ப் பண்ணி நீங்க ஒரு புதுசா வந்து ஒன்று பண்ண போறீங்க. ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய சேலஞ்சா இருக்க போகுதுன்றது தெரியல. நான் சேலஞ்சா இருக்க போறது என்னன்னு சொல்றேன்னா, நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சது வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் காமனா எல்லா மக்களுக்கும் தெரிகிற ஒரு சேலஞ்ச். ஸோ இந்த மாதிரி அவங்க 65 வருஷம் ஆட்சி பண்ணால எவ்வளவு சேலஞ்ச் உள்ள இருக்குன்றது இன்டர்னலா போனா உங்களுக்கு ஆட்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்றது வருங்காலங்களில் தெரிய வரும்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், டிவிகே மாதிரியே வந்து பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா அகாலிதள் அண்ட் காங்கிரஸ் வீழ்த்தி தான் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியை வந்து பஞ்சாப்ல ஆட்சியை பிடிச்சாங்க. இதே மாதிரி தான் டிவிக்கு என்னென்ன வந்து ஃப்ரீ ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணி இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்களோ அதே ஃப்ரீ ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணி தான் ஆம் ஆத்மி பார்ட்டியும் ஆட்சிக்கு வந்தாங்க. அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி செஞ்சுட்டும் இருக்காங்க. ஆனா அதுல ஏகப்பட்ட டிஃபிகல்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்போ பஞ்சாப்ல வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணி தான் இப்போ டிவிகேக்கும் ஆட்சி வந்திருக்கு. அதே சுச்சுவேஷன் தான் ரெண்டு பெரிய கட்சி அகாலிதள் அண்ட் காங்கிரஸை வீழ்த்தி தான் ஆம் ஆத்மின்ற பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி தான் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேன்ற ஒரு ரெண்டு பெரிய பூதங்களை வீழ்த்தி டிவிகேன்ற ஒரு பார்ட்டி ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து அவங்க எப்படி வந்து இந்த ஃப்ரீ ஸ்கீம்ஸ்லாம் பேலன்ஸ் பண்ணி ஃபினான்ஷியல் பொசிஷனை என்ன ஸ்டேஜில் எடுத்துட்டு வர போறாங்கன்றது காலம்தான் பதில் சொல்லணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் என்னன்னா 1967 ஆகட்டும் டிஎம்கேன்ற ஒரு பார்ட்டி எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, முக்கியமா என்னை பொறுத்தவரையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எம்ஆர் ராதா பிளஸ் வந்து எம்ஜிஆரோட அந்த ஃபைட்டுனால முக்கியமா வந்தாங்கன்றதை நான் சொல்லுவேன். இன்னொரு மேஜர் ரீசன் என்னன்னா, மொழிப்போர் வச்சு அவங்க வந்தாங்க. மொழிப்போர் ஆனால் டிஎம்கே பண்ணது ஸ்டூடெண்ட்ஸ், அதை வச்சு அவங்க வந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு ரீசன் வந்து டிஎம்கேக்கு கிடைச்சதுனால ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா கிரியேட் ஆகி யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா வந்து டிஎம்கேவை ஆட்சிக்கு வர வச்சாங்க 1967. அதே மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்ல 1950s ஆகட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல காங்கிரஸ் எப்படி ஆட்சிக்கு வர வச்சாங்கன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடின கட்சி அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் மாதிரி கிரியேட் ஆகி காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வச்சாங்க. 1980s அண்ட் 90s வந்து பிஜேபியும் அப்படிதான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா கிரியேட் ஆகி அவங்க லேட்டர் ஒரு 2013 போல அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இங்க கிரியேட் ஆச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வந்து உண்மையா சொல்லணும்னா டிவிகேல இருக்கிறவங்களுக்கே வந்து இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்திருக்கு. ஏன்னா ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் மாதிரி தான் நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா ஒரு புதுசா ஒரு 1.5 வருஷம் ஆன பார்ட்டிக்கு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்கன்றது யாருனாலையுமே ப்ரிடிக்டே பண்ண முடியல. ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு டிவிக்கு வந்து ஒரு லாங் ரன் கொடுப்பாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் வந்து டிவிகேக்கு இருக்கு. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது டிவிகே கேடஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து வீழ்த்தவே முடியாது அப்படின்ற ஒரு ரெண்டு பெரிய பார்ட்டியை வீழ்த்திட்டு நீங்க வந்து வின் பண்ணியிருக்கீங்க. இது வந்து என்ன சொல்றது, நீங்க அந்த சிஸ்டமையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லாம முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாருமே தோத்து போயிருக்காங்க. சைதாப்பேட்டையில மா சுப்பிரமணியம் ஆகட்டும், இல்ல வந்து திருவெரும்பூர்ல அன்பில் மகேஷ் ஆகட்டும், ஏவா வேலு ஆகட்டும், அவளை ஏன் நம்ம சீஃப் மினிஸ்டரே தோத்து போயிருக்காரு.
இந்த மாதிரி ஒரு விக்டரிலாம் வந்து சான்ஸே கிடையாது. ஸோ இதுலேருந்து இந்த விக்டரிலேருந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. வெல்டன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் இந்த விக்டரியை நீங்கள் எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் பவருக்கு வந்துட்ட பிறகு இப்போ நம்ம பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டிவிக்கே நாங்கள் என்டிகே, நீங்கள் டிவிக்கே, ஸோ இவங்க எல்லாருமே நம்ம டிஎம்கே எப்படி கொஸ்டின் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டினை பவருக்கு வந்துட்ட பிறகு டிவிக்கு கேடஸ் ஆன நீங்களும் உங்களோட தலைவரை விஜய் ஏதாவது தப்பு பண்ணா நீங்க அதை கொஸ்டின் கேட்கணும். ஏன்னா ஒரு ஃபேன் மென்டாலிட்டிலேயே இல்லாம நீங்க பாலிடிக்ஸ் வந்துட்டீங்க. ஸோ அது நீங்க கரெக்டான பாலிடிக்ஸா இல்லை வந்து தப்பான பாலிடிக்ஸான்ற டிஸ்கஷன்லாம் வந்து அப்புறமா வச்சுக்கலாம். பட் ஆனால் நீங்க பாலிடிக்ஸ் வந்துட்டீங்க, பவருக்கும் வந்துட்டீங்க. ஆனா இந்த பவரை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்றது தான் முக்கியமான பாயிண்டா இருக்க போகுது. இது வந்து விஜய் அண்ணா பவருக்கு வந்துட்டாரு, நீங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சுட்டு விஜய் அண்ணனை பவருக்கு வர வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு பவருக்கு வர வச்சவரை நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு அது நல்லதுக்கு மட்டும்தான் நடக்கணும். ஸோ நடக்கும்னு நான் நம்புறேன். இது வந்து நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு ஏதாவது டிவிக்கு தப்பு பண்ணாலும் அந்த இடத்துல நீங்க டிவி கொஸ்டின் பண்ணணும். நான் கண்டிப்பா கொஸ்டின் பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியா தான். ஏன்னா நான் பேசிக்கலாவே தமிழ் தேசிய ஐடியாலஜியை ஃபாலோ பண்றேன். நான் வந்து கண்டிப்பா எந்த ஒரு தப்பு நடந்தாலும் நான் கண்டிப்பா என்னோட வீடியோல நான் கொஸ்டின் கேட்க தான் போறேன். டிவிகே ஆளுங்களை இப்ப நான் உங்ககிட்ட டிவிகே ஆளுங்க நான் உங்ககிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா, பவருக்கு வர வச்சதுக்காக எல்லாத்துக்குமே நீங்க ஒரு ஃபேன் பேஸ் மென்டாலிட்டியில இல்லாம விஜய் நான் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பாலிடிக்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது. ஃபைனலா வேற என்ன, கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு, நான் மறுபடியும் சொல்றேன், மிகப்பெரிய வெற்றி. இது வந்து ஹிஸ்ட்ரி தான், வேற எதுவும் வார்த்தை இல்லை சொல்றதுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்டிகேவோட தோல்வி வந்து ஒரு தனி வீடியோவா போடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 4% ஓட் பர்சன்ட் ட்ராப் பண்றது என்னால் கண்டிப்பா அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா நான் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம். அதை பற்றி நான் ஒரு தனியாக செப்பரேட்டாக வீடியோவை போடுறேன். ஸோ என்டிகே டிவிக்கு எதுக்கு மறுபடியும் அதே மிக்ஸ்அப் பண்ணி போடலான்ட்டு அது தேவையில்லாத விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து டிவிக்கே ப்ளஸ் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பற்றி மட்டும் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்க்கலாம், எதிர்கட்சியாக நாங்கள் கண்டிப்பாக வந்து சிறப்பாக செயல்படுவோம்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் ஆளுங்கட்சியாக கரெக்டாக செயல்படுவீங்கன்னு நானும் நம்புகிறேன். தேங்க்யூ.